குட் மார்னிங். நம்ம ஒவ்வொருத்தர் வாழ்க்கையிலுமே பார்த்தீங்கன்னா சமையல் எண்ணெய் அப்படிங்கிறது அத்தியாவசிய தேவை. இப்போ நம்ம எல்லாருமே நம்ம வீட்டில் வந்து சமையல் எண்ணெய் பயன்படுத்தி தான் உணவுப் பொருள் எல்லாமே சமைக்கிறோம். இப்போ நான் பார்த்தீங்க அப்படின்னா 2 விதமான சமையல் எண்ணெய் வச்சுருக்கேன். இப்போ 2 பாத்திரத்தில் ஐஸ் கட்டியை வந்து நான் வந்து அந்த 2 பாத்திரத்துலையும் போடுறேன். போட்டுட்டு 2 பாத்திரத்துலையுமே நான் தண்ணியை ஊற்றுறேன். இந்த இடத்துல நீங்கள் என்ன திங்க் பண்ணிக்கணும் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, நம்ம உணவுப் பொருளை எண்ணெயில் சமைச்சு சாப்பிட்றோம். சாப்பிட்டதுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு குளிர்ந்த நீரோ அல்லது ஐஸ் வாட்டரோ ஐஸ்கிரீமோ இந்த மாதிரி விஷயங்கள்ல வந்து நம்ம சாப்பிட்றோம். இப்போ நான் ஒரு பாத்திரத்தில் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம ஆர்டினரி கடையில் விற்கிற எண்ணெய் வந்து பார்த்தீங்கன்னா கலந்துருக்கேன். இன்னொரு பாத்திரத்தில் வெஸ்டீஜினுடைய ரைஸ் பிரான் ஆயிலை கலக்கிறேன். இப்போ இந்த 2 பாத்திரத்துலேயுமே தண்ணி, ஐஸ் கட்டி, அடுத்தது பார்த்தீங்கன்னா ஆயில் ஊற்றிருக்கோம். ஸோ இப்போ இந்த 2யுமே பார்த்தீங்கன்னா நல்லா கலக்க போகிறோம். இந்த ஐஸ் கட்டியெல்லாம் நல்லா கரையிற அளவுக்கு 2யுமே நல்லா கலக்க போகிறோம். இந்த இடத்துல இந்த குண்டாவை வந்து நம்ம என்ன நினச்சிக்கணும் அப்படின்னா, நம்ம உடம்புக்குள்ளே இருக்கிற இரைப்பை, நம்ம உணவு தாங்கி இருக்கக்கூடிய இரைப்பைன்னு நம்ம அந்த இடத்துல திங்க் பண்ணிக்கணும். இப்போ நம்ம உணவு சாப்பிட்டதுக்கப்புறம் தண்ணி குடிக்கிறோம். குளிர்ந்த நீர் அல்லது ஐஸ்கிரீம் இந்த மாதிரி விஷயம்லாம் நம்ம சாப்பிட்டுட்டு இருக்கோம். அது இப்போ ஒரு ஃபேஷனாகவே வச்சுட்டாங்க எல்லாருமே. ஒரு ஃபங்க்ஷன் இங்கெல்லாம் போயிட்டோம் அப்படின்னா சாப்பிட்டு முடிச்சோடனே ஐஸ்கிரீம் சாப்பிடல அப்படின்னா அதை வந்து ரொம்ப இதாக நினைக்கிறாங்க. கட்டாயம் ஐஸ்கிரீம் சாப்பிட்றாங்க எல்லாம். இப்போ அது சாப்பிட்றதுனால என்ன ஆகுங்கிற விஷயத்த தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். நார்மலாக வீட்டில் இருந்தோம் அப்படின்னா தண்ணி குடிப்போம், கூலிங் வாட்டர் குடிப்போம். இது குடித்தாலும் என்ன நடக்குங்கிறதான் பார்க்க போகிறோம். இப்போ ஆர்டினரி கடையில் வாங்குற எண்ணெயை வந்து நம்ம தண்ணியோட மிக்ஸ் பண்ணி அதை கலந்துட்டுருக்கோம். இப்போ அதை நல்லா கலக்கும்போது பார்த்தீங்கன்னா அதில் இருக்கக்கூடிய நல்ல கொழுப்புகள், கெட்ட கொழுப்பு இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா வெண்ணெய் மாதிரி தெவஞ்சு வந்துடும் நமக்கு. அதுதான் நீங்கள் நல்லா பார்க்குறீங்க. நீங்களும் உங்கள் வீட்டில் கூட இந்த விஷயத்தை நீங்கள் செஞ்சு பார்க்கலாம். செஞ்சு பார்த்தீங்க அப்படின்னா தான் நீங்கள் சமைக்கிற எண்ணெயினால் உங்களுக்கு என்ன பலன் கிடைக்குதுங்கிறத நீங்கள் உணர முடியும். இப்போ அடுத்தது பார்த்தீங்கன்னா வெஸ்டீஜினுடைய ரைஸ் பிரான் ஆயில் வந்து நம்ம கலக்கிறோம். ஸோ இந்த ஆயிலுக்கு நிறைய பார்த்தீங்கன்னா நல்ல குணநலன்கள் இருக்குது. இதை வந்து அடுத்த வீடியோவில் நீங்கள் அதில் பார்த்து தெரிஞ்சுக்கலாம். ஸோ இது சிம்பிளாக சொல்லணும் அப்படின்னா ரைஸ் பிரான் ஆயில். ரைஸ் பிரான் ஆயில் அப்படிங்கிறது சிவப்பு அரிசி உமியிலிருந்து எடுக்கப்பட்டது. இயற்கையாகவே இந்த எண்ணெய் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம உடம்புக்குள்ள சுத்திகரிக்கக்கூடிய வகையில் வந்து இதை வந்து தயாரிச்சிருக்காங்க. இந்த எண்ணெயை உலக சுகாதார நிறுவனம் அங்கீகரிச்சிருக்காங்க. இப்போ ஜப்பானில் பார்த்தீங்க அப்படின்னா ரைஸ் பிரான் ஆயில் தான் ரொம்ப இதயத்தோட நண்பன்னு சொல்லி எல்லாருமே ரைஸ் பிரான் ஆயில் தான் யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. ஏன் அது பெஸ்ட் அப்படிங்கிறது இந்த வீடியோ முடியும் போது நீங்கள் கண்டிப்பாக தெரிஞ்சுக்குவீங்க. ஸோ இந்த 2 ஆயிலையும் நம்ம வந்து கலக்கிட்டோம். இப்போ இந்த 2லையுமே பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு நல்லா தெளிவாக தெரியும். இந்த எண்ணெயில் இருக்கிற HDL, LDL நல்ல கொழுப்பு, கெட்ட கொழுப்பு தனியாக பிரிஞ்சு வந்திருக்கு உங்களுக்கு. இப்போ நம்ம உடம்புக்குள்ளேயும் இந்த ஜீரணம் நடக்கும்போது இந்த மாதிரி தான் பிரிஞ்சிரும். நம்ம எண்ணெயில் இருக்கிற அந்த HDL, LDL நல்ல கொழுப்பு, கெட்ட கொழுப்பு பிரிஞ்சிரும். இதை நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா அடுப்பில் வச்சு சூடு பண்ண போகிறோம். இது எதுக்காக சூடு பண்ணுறோம் அப்படின்னா, மற்ற எல்லா எண்ணெயிலையுமே விட்டமின் D2 அப்படிங்கிற ஒரு விஷயம் கிடையவே கிடையாது. வெஸ்டீஜினுடைய ரைஸ் பிரான் ஆயிலில் மட்டும்தான் விட்டமின் D2 இருக்குது. அது எதுக்கு பயன்படுதுன்னு இப்போ நீங்கள் தெரிஞ்சுக்குவீங்க. இப்போ எல்லாமே சாப்பிட்டு முடிச்சிட்டோம். தண்ணியும் ஐஸ்கிரீமும் குடிச்சதுக்கப்புறம் நம்ம உடம்புல இந்த மாதிரி கொழுப்புகள் வந்து படிமங்களாக படிஞ்சுக்கும். படிமங்களாக படிஞ்ச கொழுப்பு இப்போ நம்ம வெளியில் போகிறோம் அப்படின்னா நம்ம உடலில் சூரிய ஒளி பட்டுச்சு அப்படின்னா நம்ம உடல் மேலே வெப்பம் படும்போது அந்த கொழுப்பு படிமங்கள் உள்ளே படிஞ்சிருக்கிறது. அந்த வெப்பம் பட்ட உடனே அது கரைஞ்சு நம்ம உடம்புல பார்த்தீங்க அப்படின்னா படிமங்களாக தங்காது. அது எதுலேன்னு பார்த்தீங்கன்னா இந்த ரைட் சைடு இருக்கிற ரைஸ் பிரான் ஆயிலில். இப்போ 2 எண்ணெயுமே பார்த்தீங்கன்னா நம்ம இப்போ எடுத்து வச்சுருக்கோம். ஒரு எண்ணெய் சூடு பண்ணியிருக்கோம். இந்த ரைஸ் பிரான் ஆயில் வந்து பார்த்தீங்கன்னா திரும்ப அதனுடைய தன்மைக்கே வந்துருச்சு. அதுக்குள்ளே இருக்கக்கூடிய உட்கூறுகள் மாலிகூல்ஸ்ன்னு சொல்லுவாங்க, அது உடையறதே கிடையாது. பட் இந்த எண்ணெயில் பார்த்தீங்க அப்படின்னா இந்த எண்ணெய் அப்படி கலந்து கலங்களாக நின்றுட்டு இருக்கு. இப்போ இதில் இருக்கிற கெட்ட கொழுப்புகள் நம்ம உடம்புல படிமங்களாக தங்கி தான் இன்னைக்கு